ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யோவான் 6:60. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எளிதான உபதேசங்களும் உண்டு, கடினமான உபதேசங்களும் உண்டு. இரண்டுமே நமக்கு பிரயோஜனமானவைகள் தான். இயேசு சுகமாக்குகிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு கண்ணீரை துடைக்கிறார் என்கிற உபதேசங்கள் எல்லாம் எளிதான உபதேசங்கள். அதே நேரம் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்றும், இடுக்கமான வாசல்கள் வழியாக உட்பிரவேசியுங்கள் என்றும் இயேசுவானவர் சொல்லும் பொழுது அதை கடினமான உபதேசம் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் நமக்காக என்னென்ன செய்கிறார் என்பதையும் செய்ய போகிறார் என்பதையும் கேட்கும் போது நம்முடைய இருதயம் மகிழ்கிறது. அது சந்தோஷமான உபதேசமாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அது நமக்கு கடினமாய் தோன்றுகிறது. மோசே நியாயப்பிரமாண உபதேசத்தையும் இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாண உபதேசங்களையும் கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. இயேசுவோ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் என்பது பழைய ஏற்பாட்டு உபதேசம். ஆனால் உன் வலது கன்னத்தில் அறைகிறவனுக்கு இடது கன்னத்தையும் காட்டு என்பது புதிய ஏற்பாட்டு உபதேசம். இயேசு கடினமான உபதேசத்தை பிரசங்கித்த போது அவருடைய சீஷர்களில் அநேகர் பின்வாங்கி போனார்கள். தேவ பிள்ளைகளே, உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு அவருடைய அன்பு நிமித்தம் ஒன்றும் கடினமாக தெரிவதில்லை. எந்த கடினமும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது. ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, கடினமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் எங்களை உம்மிடமிருந்து பிரித்து விடாதவாறு விசுவாசத்தோடு சத்தியத்தை கை கொண்டு கீழ்ப்படிந்து வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, அனுதின வாழ்வில் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமான வழியில் நடக்கவும், துன்மார்க்கமான வழிகளை விட்டு விலகவும், பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் அனுதின கடமைகளில், சமூக வாழ்வில், குடும்ப உறவில் துன்மார்க்கமான செயல்களை விடுத்து பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீர் கவலையோடு வாழும் மக்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் இடைபெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தால் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து சமாதானமாக வாழவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து ஆசீர்வாதமாக வாழவும், வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தங்களை விலக்கி ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், பொருளாதாரம், அப்பம், தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், விருத்தி அடையவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் வீண் செலவினங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும், கடனை தீர்ப்பதற்கான வழி கிடைத்திடவும் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள், பாலியல் வன்கொடுமை செய்கிறவர்கள், தீயவர், பொய்யர், ஏமாற்றுக்காரர்கள் மனம் திரும்பவும் தங்கள் பாவ வழிகளிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க ஆன்லைன் சூதாட்டங்களில் சிக்கி வேதனை துன்பத்தோடு வாழ் கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, வேலைக்காக முயற்சிக்கும், காத்திருக்கும், பதவியோருக்காக எதிர்நோக்கும் பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதமான நன்மைகள் பெற்றிடவும், திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தளவும், கர்ப்பமான சகோதரிகளுக்கு கரு ஆரோக்கியத்தோடு வளரவும், குறித்த காலத்தில் சுகப்பேர் உண்டாகவும், நெடுங்காலமாய் பிள்ளை செல்வத்துக்காக கண்ணீரோடு காத்திருக்கும் தம்பதியருக்கு இரக்கம் செய்து சந்தான விருத்தியடைய செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள மக்கள் சமாதானமாய் அமைதியாய் வாழவும், உணவு பற்றாக்குறையுள்ள நாடுகளில் மக்கள் பாதுகாப்பாய் வாழவும், தேவைகள் சந்திக்கப்படவும், மத ரீதியாக மக்கள் கொடுமைப்படுத்தப்படாமலும்,
அண்டை நாடுகளோடு ஐக்கியத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழியர்கள், ஊழிய பொறுப்பாளர்கள், அவர்தம் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் வாழவும், அனுதின தேவைகள், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும், ஜெபிக்கிற கொடுக்கிற கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களில் இருந்தும் மாந்திரிக கட்டுகளில் இருந்தும் விடுதலை பெறவும், ஆளுமை பொறுப்பில் உள்ளோர் உண்மையாய், நீதியாய், நேர்மையாய், மக்கள் நலனில் கரிசனையுடன் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிய மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.